Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 397 பார்ட் 2. ஓபன் பண்ணா இவங்க 3 பேருமே அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சீக்கிரமா போய் கேமிய காப்பாத்தணும்னு. ஆனா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடமே பயங்கர கலவரமா இருக்குதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பயலுக அங்க சேட்டையா ஆரம்பிச்சிட்டானுங்க. மக்கள் கூட்டம் எல்லாம் கடலல மாதிரி தெரிச்சுக்கிட்டு இருக்குதே. இவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், ஒண்ணு மேல இருந்து குதிக்கணும், இல்லன்னா கொண்டு போய் அப்படியே கிராஷ் பண்ணும். சோ ஏதாச்சும் பண்ணுங்க. உசோப்ப பயங்கரமா பத ஆரம்பிச்சிருவான். என்னடா பொசுக்கு இப்படி சொல்றீங்க? நான் அதுக்கெல்லாம் ரெடி ஆக வேண்டாமா? பேசாம கிடங்கம்மா. அவங்க பாட்டுக்கு போவாங்க. எப்பா ஆக்சன் ஹவுஸ்ல எல்லாத்துக்கும் டிசீஸ் வந்துருச்சாபா, அதனால வட்டியை திருப்புங்க, அப்புறமா பொய்களாட்டு சமாளிப்பான். இவன் சொன்னா எவன் கேட்பான். சோ என்ன பண்ணுவானுங்க, நேரா ரோபின் இருக்கிற வண்டியை ஆக்ஷன் ஹவுஸ்க்குள்ள விட்டுருவாங்க. ரோபினுக்கு தான் எந்த பஞ்சாயத்து இல்லையா, எவ்வளவு ஹைட்ல இருந்து குதிச்சாலும் அசால்ட்டா லேண்ட் பண்ணிடுவா. அவன் ரெக்கைய உருவாக்கி அப்படியே பிளைங்ல லேண்ட் ஆயிடுவான். அடுத்தது ப்ரூக் அவன் மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுவான். அவனுக்கு தான் எங்க இருந்து விழுந்தாலுமே ஒன்னும் ஆகாது. என்ன லேண்ட் ஆகுறேன்னு சொல்லி அங்க தடி விட்டு விழுவான். சாப்பர் உடனே மில்க கொண்டு வந்து கொடுப்பானா. வாவ் சூப்பர், என்னுடைய எலும்புகளுக்கு உறுதியை அளிக்கும் மில்க். அத ஒரே கல்ப்புன்னு சொல்லி அப்படியே லபக லபகன்னு குடிச்சிட்டு, எனக்கு போன்ஸ் மட்டும் தான்டா இருக்கு, அதுக்கு கால்சியம் இருந்தா போதும்டான்னு பளீர்னு மின்னுவான். எவ்வளவு கலவரம் இருந்தாலும் இவன் சேட்டை அடங்கல. லேட்டா வந்ததுக்கு சாரிப்பான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டைல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க ரோபினும் எல்லாரும் கழுத்தையும் பிடிச்சி கிளச்சின்னு சொல்லி உடச்சுக்கிட்டு கிடப்பா. இங்க டிஸ்கோக்கு பயங்கரமா பதறும். ஏன்னா இந்த மெர்மைடோட விலை 500 மில்லியன். இவளை எப்படியாச்சும் பாதுகாத்தாகணும், உயிரே போனாலும் விடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க உசோப் என்ன பண்ணுவான், உள்ள போயெல்லாம் குதிச்சா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் ஹவுஸோட மேல ஏறி போய் நின்னுகிட்டு நான் ஹீரோ என்ட்ரி கொடுக்க போறேன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்களாமா. இந்த பில்டப் எல்லாம் கீழ இருந்து புகை வந்துட்டு இருக்கும். அந்த புகையில ஒன்னும் தெரியாத வரைக்கும் தான் பேசிட்டு இருப்பான். புகை கலைஞ்சு கீழே ஹைட்டா பார்த்த உடனே அவ்வளவுதான், கையை காலெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிச்சிரும். இவ்வளவு ஹைட்னு தெரிஞ்சா இவ்வளவு பில்டப் பண்ணிருக்க மாட்டேனே, நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா போவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த வண்டியை வச்சிருக்கவன் என்னடா நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லி பட்டக்ஸ்லயே வந்து ஒரு இடி. ஐயோ கவுத்திட்டானே கபோதி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் சொந்தமா எல்லாத்தையும் பல்லான்னு பார்த்தேனே, என்னை இப்ப சாகடிக்க போறான்னு கதறிக்கிட்டே வருவான். அந்த டைம் அந்த ரோஸ் வார்டுங்கிறவன் கோபத்துல கத்திட்டு இருப்பான். இந்த மாதிரி அவங்க பண்ணதுக்காக அவங்கள நான் அடிமைகளா மாத்தி சோறு கூட போடாம கொடுமைப்படுத்த போறேன், இனிமேட்டு அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா நரகதான்னு சொல்லி நம்ம ஆளுகளுக்கு பயங்கரமா சாம விட்டுட்டு இருப்பானா. அந்த டைம் தான் கரெக்டா நம்ம உசோப்பா மேல தொம்முன்னு வந்து விழுவான். அதுவும் எப்படி பட்டக்ஸ்ல வந்து இடிச்சு விழுவான். ஷல்ரியா பார்த்துட்டு கதறுவான், ஐயோ டேடி உன்னைய பாடி ஆகிட்டாங்களேன்னு. விழுந்த உசோப்பு, என்ன நம்ம இவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து விழுந்திருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம பாடி டேமேஜ் ஆன மாதிரி தெரியலையே, என்ன கீழே பஞ்சு இருக்கான்னு பார்த்தா அந்த ரோஸ்வுட்டோட குட்டி நெஞ்சுதான் இருக்கும். மொத்தத்துல ரோஸ்வாட பாடி ஆக்கிட்டாங்கோ. ஐயோ இந்த பைரட்ஸுங்க இன்னும் அவனுக்கு கிரைமை ஏத்திட்டே போறானுங்க. இவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அடுத்தடுத்து ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, போட்டு பொலந்து கட்டுவாங்க. இப்ப டீம்ல இருக்க எல்லாருமே வந்து சேர்ந்தாச்சு. உசோப் வந்து கேமி இங்க, அவளை காப்பாத்திட்டீங்களான்னு விசாரிப்பான். இல்ல அவ அங்கதான் இருக்கா, அவ கழுத்துல பாம கட்டி விட்டுருக்கானுங்க, அதை எப்படியாச்சும் எடுத்து அவளை காப்பாத்தணும்னு சொல்லுவான். நமி அங்க பதறிட்டு இருப்பா. என்னன்னா இவங்க சீக்கிரமா அவளை காப்பாத்திட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலன்னா வார்ஷிப்பும் அட்மிரல்ஸும் இங்க வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எஸ்கேப் ஆறத பத்தி யோசிக்க கூட முடியாது, வேற லெவல்ல வளைச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. அதனால சீக்கிரம் வாங்கடாம்பாலா. அந்த ட்ரஃபால்கர் பார்த்துட்டு, தம்பி ஸ்டார் ஹேட் லூஃபி, நேவி ஆளுங்க ஆல்ரெடி வந்தாச்சு, நீங்க ரொம்ப லேட்டும்பா. லூஃபி பார்த்துட்டு, யாரா நீ, கூட கரடி எல்லாம் வச்சிருக்கேன்பா. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, ஏழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆக்ஷன் ஹவுஸ் சுத்தி மெரைன் ஆளுங்க இருக்கிறாங்களாமா. ஏன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ் ஆளுங்க எல்லாம் இந்த ஆர்கிபெலகோல ரொம்ப சீக்கிரட்டா சுத்திட்டு இருப்பானுங்க, அதனால ஒண்ணும் பண்ண முடியாதும்பா. அப்ப அப்படியே ஆக்ஷன் ஹவுஸோட வெளியில காட்டுறாங்க. அந்த இடத்தை சுத்தி நேவி ஆளுங்க எல்லாம் கண்ணோட நின்னுட்டு இருப்பானுங்க. இப்ப அவனுக்கு அங்க விஐபிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வெளியே பத்திரமா அனுப்பி விட்டுட்டு பைரட்ஸ்களை மட்டும் பொலந்து கட்டி பிடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படியே ரொம்ப நேரமா வேலையை பார்த்து எப்படியோ எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு. இனி பேலன்ஸ் 3 பேரு தான் பெண்டிங். அதுவும் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ்ங்க, அவங்களையும் எப்படியாச்சும் இப்ப காப்பாத்தியே ஆகணும். அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே பொலந்து கட்டிடுவோன்னு வெறியோட சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்ப என்னன்னா வெளியில இருக்கவனுக்கு யாரை பிடிக்கணும்னு தெரியாம இருக்கலாம், ஆனா செலஸ்டியல் டிராகனை போட்டு பொலந்திருக்காங்கல்ல, அதனால கன்ஃபார்மா ஸ்டார் ஹேட் லூஃபியை தான் பிடிப்பாங்க. இந்த ஷோவை நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார் ஹேட் குரூ கொண்டு போயிட்டாங்களே, சூப்பர்னு ட்ரஃபால்கர் பாராட்டி தள்ளுவான். அவனை பத்தி ரோபினுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவன் ஒரு பைரட்னு சொன்ன உடனே அவன் ஓகே அந்த கரடியுமா பைரட்னு நம்மால ஆச்சரியமா கேட்பான். அதுக்கப்புறம் பின்னாடி நின்னுட்டு இருக்காங்களே அவங்களும் ஒரு பைரட் கூட்டம் தான், ஈஸ்டர்ஸ் கேப்டன் கிட். இவனுக்கு தான் லூஃபியை விட பவுண்டி ஜாஸ்தி. அவன் லூஃபியை பார்த்து அப்படியே இழிச்சுக்கிட்டே நிப்பான். அதே நேரம் நம்ம கேமிய காட்டுறாங்க, அவ பதற ஆரம்பிச்சிருவான். என்னடான்னா அந்த ஷல்ரியா இருக்கால, அவ காண்டாயிட்டா. என்ன இவளை தேடிதான் அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படின்னா அவளையே கொன்னுட்டா அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும்ல. அப்படி பழி வாங்கலான்னு சுட போவா. உடனே டிஸ்கோ வந்து ஐயோ வேண்டாம், அவளோட ஒர்த் 500 மில்லியன் பெரிஸ், வேண்டாம் ஷல்ரியா வேண்டாம், இன்னும்
அதுக்கு காசு கூட குடுக்கலன்னு அவன் கெஞ்சின்னு எஞ்சுவான். அவளுக்கு காண்டாயிரும். பின்ன அவ கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவையும் அண்ணனையும் போட்டு பொலன்னு பொலந்து வெட்டி இருக்கானுங்க. அதுவும் இந்த மெர்மேடுக்காக. இவளும் ஒரு திமிரு பிடிச்சவ. அப்படி இருக்கும்போது இவன் சொன்னா கேப்பாளா? ஒரு சாதாரண ஆளு எனக்கு அட்வைஸ் பண்றானா, போடா வெண்ணன்னு சொல்லி டப்புன்னு அந்த டிஸ்கோவை சுட்டு தள்ளிடுவான். இனி அடுத்தது நீ தான் சாக போறேன்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டுவாளா? கேமிக்கு செம்மையா பீதி ஆயிரும். அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். அந்த டைமுங்கும் போது நம்மளுக்கு எல்லாம் அவளை காப்பாத்துறதுக்காக வேகமா ரெடி ஆவாங்க, எப்படியாச்சும் அவளை தடுத்துடணும்னு. ஆனா அதுக்குள்ள சாவுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகரை அழுத்துவா. திடீர்னு பார்த்தா அவ ஹக்கி பவரால அட்டாக் ஆகி அப்படியே பேன்னு கீழே விழுவா. அவளதான் ஸ்பாட்லயே அவளும் மட்ட ஷல்றி அவ யார் இப்படி பண்ணான்னு அத்தனை பேரும் அப்படியே ஷாக்கா பாப்பாங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள இருந்து கெத்தா அந்த ரயில் என்ட்ரி கொடுப்பான். அவனுக்கு பின்னாடி அந்த ஸ்டேஜையே ஒட்டச்சுக்கிட்டு அந்த பெரிய சைஸ் ஜெயண்ட்டும் வெளியில வருவான். யாரா இவன் இவ்வளவு கேஷுவலா வரானேன்னு எல்லாத்துக்குமே அப்படி ஒரு பீதி. ஆக்சுவலா அந்த ரயிலி தான் அந்த ஹக்கி பவரை யூஸ் பண்ணிருக்கான். வந்து மொத்த ஸ்டேஜையுமே பார்த்துட்டு அந்த ஜெயண்ட் கிட்ட, பாத்தியா நான் தான் ஆக்ஷன் ஓவர்னு சொன்னல, பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கு, நான் எப்படியோ கொஞ்சம் பணத்தையும் ஆட்டைய போட்டுட்டேன், இனி நான் நேரா கேம்பிளிங் ஹவுஸ்க்கு போலான்னு சொல்லி ஜாலியா சொல்லுவான். ஜெயண்ட் பார்த்துட்டு, அட சல்லிப்பாயில இங்க வந்து காசு ஆட்டைய போடதான் வந்தியா, நான் கூட மாட்டிட்டேன்னு நினைச்சாம்பான். ஆக்சுவலா இவன் இங்க வந்தது எவனாச்சும் இவனை வாங்குவான்ல அவங்கிட்ட இருந்து ஆட்டைய போடலாம் தான். பட் ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. இவனோட ஆல்கஹால் வேற தீந்து போச்சு, அதையும் வேற வாங்கணுமே, அதனாலதான் கிளம்பி வந்துட்டானாமா. இவனுக்கு அந்த ஜெயண்ட பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா என்ன மாதிரி ஒரு வயசான ஆளால எல்லாம் அடிமையாலாம் இருக்க முடியாதுப்பா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிருவேன்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். என்ன இவன் வில்லத்தனத்தை வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இப்படி கேஷுவலா சிரிச்சுட்டு இருக்கானேன்னு அம்புட்டு பேரும் இவனை தான் பாப்பாங்க. உடனே அவனும் பார்த்துட்டு, என்ன நம்மள எல்லாருமே குருன்னு லுக்கூறாங்க, அந்த அளவுக்கு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம்பா. செக்யூரிட்டி இருந்த கார்ட்ஸுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. ஏன்னா இவனு ரெண்டு பேத்தையுமே அவங்க ஜெயில தான் அடைச்சு போட்டிருந்தானுங்க. எப்படி வெளியே வந்தானுங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கழுத்தை பார்த்தா அந்த காலரும் இல்ல, அது இன்னும் தூக்கி வாரி போடும். எப்போ அந்த லாக் அன்லாக் பண்ணானுங்கன்னு ஒண்ணு மட்டும் இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னதான் சண்டை போட்டாலும் இங்க இருக்கவங்கள வேணா தோக்கடிக்கலாமே தவிர அந்த ஜெயண்ட கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது, எல்லாத்தையும் பொலந்துரும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹச்சி பார்த்துட்டு ரயிலிம்பானா, அப்பந்தான் எல்லாத்துக்குமே புரியும் இவங்க தேடிட்டு இருந்த ஆளு அவன் தான் ஷிப்புக்கு கோட்டிங் கொடுக்கிற கிராஃப்ட் மேனு. அவனுக்கு ஹச்சிய பார்த்த உடனே செம ஹாப்பி. என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? ஆமா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி படுத்திருக்க, உன்னை யார் அட்டாக் பண்ணான்னு அப்படியே கோவமாவான். அவனால பேச முடியலையா, பரவாயில்ல நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்த சுத்தி ஒரு 2 நிமிஷம் குறுன்னு பாப்பான். எல்லாரும் அப்படியே மிரண்டு போய் என்னதான் இவன் பண்றான்னு அப்படியே ஸ்டன் ஆகி பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தாடிய தடவிக்கிட்டே பார்த்தவன், ஓகே இப்பதான் புரியுது என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னு. சரி ரைட் ஹச்சி, உன் உடம்பு எப்படியாச்சும் நீ சரி பண்ணிக்க. ஆமா நீங்க தான் அவனை காப்பாத்தினீங்களான்னு நம்ம ஸ்டார் ஹேட் குரூவை பார்த்து கேட்பான். ஆமான்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவனோட ஹக்கி பவரை யூஸ் பண்ணுவான். உடனே அங்க இருந்தானுங்களே காட்ஸுங்க, அவனுக்கு எல்லாம் பொத்துன்னு அப்படியே மொத்தமா கீழே விழுவானுங்க. அவன் அசையல, வந்து அட்டாக் பண்ணல, பாயல, குதிக்கல, மேயல, எதுவும் பண்ணல, கூட்டத்திலே காலி. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 2 பைரட்ஸ் கூட்டமும் மிரண்டுருவானுங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னா கண்டிப்பா இவன் தான் அந்த சில்வர்ஸ் ரயிலியா இருக்கும்னு நம்மளுக்கு இவன் யாருன்னே சுத்தமா தெரியல. ஆனா அவன் நம்ம லூஃபிய பார்த்துட்டு அந்த ஸ்டார் ஹேட் பயந்தாங்கோலிகளுக்கு தான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவான். ஆனா சிரிச்சுக்கிட்டே லூஃபிய பார்த்து, நான் உன்னை ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் மங்கி டி லூஃபி, எப்படி இருக்கேன்னு அவன் கேட்கும் போது நம்மால அப்படியே பேந்த முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.